ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஃப்ரீ ஃபயர் பேசிட்டு இருக்கேன். மேட்சுக்குள்ள எல்லாம் கலர் கலரா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த கேக்கு, அப்புறம் இந்த சைடுல இருக்கு இந்த நயனு, அப்புறம் இந்த ஃபிளைட்டோட கலரு, இதெல்லாம் பார்த்தா ஃப்ரீ ஃபயர்ல ஏதோ அப்டேட் வந்திருக்கு போல. என்னடா? ஆமா, இங்க இருக்க இடம்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நீங்க போர்டு போட்டாதான் எங்களுக்கு தெரியும். இந்த ஏர்போர்ட்ல நிப்பானுங்க பாருங்க, கையில போர்டை வச்சுட்டு ஆளை கூட்டு போறதுக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு இதெல்லாம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? என்னதான் அப்படி இப்படி இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் இந்த 9வது வருஷத்துக்குள்ள அப்படி எடுத்து வைக்கிறாங்களாம். அதுக்காக தான் இந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷனு. அடே பின்னாடி இறங்குறாங்கடா. என்ன 2 பேரும் உள்ள குதிச்சுட்டாங்க. அப்ப இவனை பொழக்க போறாங்க. அதே மாதிரி பொழந்துடானுங்க பாருங்க. இப்ப நான் தான் இவனை காப்பாத்தணுமா? ஏன்னா அவன் இப்பதான் இறங்கி அவனை பொழக்குறீங்களா? ஓ ஐயோ, எப்படியோ மினி விஷயம் இருந்ததுனால தப்பிச்சுட்டேன். இது என்ன அப்டேட்டு? இங்க ஏதோ ஹார்ட் இருக்கு. இதுவும் போட்டிருந்தானுங்க, நான் பார்த்தேன். அதே லூட் பாக்ஸ்ல இருந்து ஹார்ட் அமுக்கணும்னா நம்ம டீம்மேட் அதே லூட் பாக்ஸ்ல இறங்கிடுவானா? இந்த பிளைட்ல இருந்து இறக்கி விடுறது அதெல்லாம் இல்ல. இதோ பாத்தீங்களா, சூப்பர். உண்மை இன்னுமே அதுல நிறைய அப்டேட் வந்திருக்கு. இந்த கேரக்டர் ஸ்கில்லு, அப்புறம் இந்த கன் ஸ்கின்னு, அப்புறம் இந்த அரசனல் அந்த பெட்டிலாம் தர போல, அதுல எல்லாம் கண்ணை 99 லெவல் வரைக்கும் ஏற்றி வச்சிருக்கானுங்களா. அதுவும் இந்த கேம்ல நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் போற போக்குல அந்த பீக்கையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஏதோ ஓல்டு பீக்கு வரப்போகுதுன்னு உழப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துச்சா இல்லையான்னு அதுவும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 9th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு என்னதான் இன்கேம்ல அந்த அரசனல், அந்த கேரக்டர் ஸ்கில் எப்படிலாம் கொடுத்திருந்தாலும் கேமுக்கு வெளியே உங்களுக்கு லாபில நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தானுங்க. அதையெல்லாம் நீங்க நேரம் செக் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அப்டேட் வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோ போட்டு 2 இருக்குடா. என்ன ஆயிருப்பேன்? யாரு இந்த போல பொழக்கிறான்? இந்த குரோனோ கேரக்டர் மட்டும் இல்லைன்னா இப்ப என்ன ஆயிருக்கும்? இன்னைக்குன்னு பார்த்து சிலந்தி தூக்கி போட்டு இது எடுத்துட்டு வந்து நல்லதா போகுது. சும்மா ஒன்னும் சிலந்தி தூக்கி போட்டு இதை நான் எடுத்துட்டு வரல. எனக்கு சிலந்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதுல ஏதோ அப்டேட் வந்திருக்கும் சொன்னாங்களா, அதுதான் செக் பண்ணி பார்க்கலாம் எடுத்துட்டு வந்தேன். எங்க இருக்கான்? நல்லா மலை மேல இருக்கான் போல. ஹைட்ல இருந்தா நல்லா அவங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்குது. அந்த க்ளோவல் போட்டிருக்கான் பாருங்க, அவனே தான். கண்டிப்பா இனிமே அவன் கீழே இறங்கி வரமாட்டான், அது எனக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம தான் அவனை தேடி போகணும். டீம்மேட் இந்த சைடு வேற சொல்லிட்டு நான் இந்த பக்கமும் ஏறி போறேன். 2 பேரும் சைடு வழியா போய் அவனை மறைச்சு பொழக்க போறான். நீங்க அப்படி ஒருவேளை பிளான்ல ஏதாவது தப்பு நடந்து அவங்க 2 பேரா இருந்தாங்கன்னா நான் இந்த பக்கம் இப்படியே பிச்சுட்டு ஓடி வந்துடுவேன். அவனை பொழந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை கீழே வந்துட்டு இப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பீக்க பக்கம் போயிடுவேன். அந்த மாதிரிலாம் இதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஒரு ஆள் தான் இருக்கணும். அவனை நான் பொழந்துட்டு அந்த கீழே எனக்கு என்ன எவனையுமே காணோம். கூட இருக்கிற எதுவும் போயிட்டானோ? அந்த பக்கம் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. இங்க இருந்தானே எங்களை அடிச்சான். அப்ப இந்த பக்கம் தானே எங்களை தேடி வந்திருக்கணும். ஆளை காணோம். இங்க எவனும் இல்ல. இங்க இருந்துதான் இந்நேரம் நடிச்சு இந்த காரு கண்டு நம்மளை வெட்டி வந்துருச்சு பாருங்க. எங்க போனாலும் இது நம்மளை விடாது போல. கரெக்டா நாங்க என்ன இடத்துக்கு போறானே, ஒருவேளை அவனா இருக்குமோ? அது சரி ப்ரோ, இப்ப சும்மா படம் நடிச்சிட்டீங்களே, விரட்டி வருவான்ல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. கரெக்டா நாங்க நின்னுட்டு இருக்க இடத்துக்கே போறானே, ஒருவேளை இங்க இருந்து இறங்கி போனவனா இருக்குமோ? அப்படி இருந்தாலும் எங்களுக்கு திருப்பிட்டு வரணுமே. பூஸ்ட் போட்டு பீக்கு பக்கம் போறான். இதுக்கு மேல அவனை போய் உங்களுக்கு கூடாது. அப்புறம் இந்த அப்டேட்ல இந்த ஏதோ ஃபிஸ்ட் பொம்னு ஏதோ வந்திருக்கான். அது இந்த எமோஜி போற இடத்துல இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு, சூப்பர். உண்மை. அப்புறம் இந்த முக்கியமான அப்டேட்டை மறந்து பாருங்களேன். நான் உங்களுக்கு லாபில காமிச்சிருப்பேன் இந்த ஏரியா லூட் டயர்கள் டிஸ்பிளேன்ட்டு. இது என்ன நினைச்சு இந்த அப்டேட் பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நியூ பிளேயர்ஸ்க்குலாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இவங்க கொடுக்குற ஒரு அப்டேட்லயும் பழைய பிளேயர்ஸ் எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கானுங்க. இதுல உனக்கு நியூ பிளேயர்ஸ் வேற இதுல வரானுங்க. நானு நீங்க சொல்றது எனக்கு அப்படியே கேக்குது, புரியுது. இனிமே டைமண்டே ஃப்ரீயா கொடுத்தாலும் எவனும் வரமாட்டானுங்க. அப்புறம் இன்னொரு அப்டேட், இது எல்லா சர்வர்லயும் முன்னாடியே வந்துருச்சு. இந்த ஆனிவர்சரி அப்டேட்டுக்கு தான் நமக்கு வருது. நீங்க ஃபேஸ்புக்கு அப்புறம் யூடியூப் எல்லாம் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்றது மூலியமா அதுல நீங்க என்ன பிக்சர் வச்சிருக்கீங்களோ, அதாவது அந்த ப்ரொஃபைல் பிக்சரு, அதுல என்ன வச்சிருக்கீங்களோ அது அப்படியே உங்க கேமோட அந்த ப்ரொஃபைல்ல தெரியும்னு போட்டிருக்கானுங்க. இது நீங்க எல்லாரும் இப்ப ட்ரை பண்ணிருப்பீங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு இப்ப கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு. அது சின்ன சைஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அது எதுவும் பயன் பண்ணல, அதனால எனக்கு சரியா தெரியாது. நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அது எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த வந்திருக்க எல்லா அப்டேட்லயும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். நான் உங்க எல்லாரோட கமெண்ட்டையும் படிப்பேன். அதே மாதிரி எல்லாரோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுப்பேன். இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். அதுல இன்னொரு முக்கியமானது இருக்கு, நான் பார்த்தேன். இந்த அரசனில் ஏதோ கன்ஸ் எல்லாம் 99 வருமாமே. தம்பி
இந்த அப்டேட் வந்தப்போ அந்த நோட்டீஸ்லாம் போடுவானுங்கல்ல லாபியில அதுல நச்சுன்னு போட்டது இது ஒண்ணு. இதே நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இதை உடச்சி எடுத்து இதேவே ஆரம்பிச்சுட்டாங்க. இதை உடச்சி எடுத்து ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் அது சரி இதை எடுத்து அவங்க மேலே ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். எந்த சைடு வராங்கன்னு பார்ப்போம். இதுல எல்லாமே இருக்கே கண்ணு எதுவுமே 99 லெவல் ஆகல. இதுக்கப்புறம் எதுவும் ஆகுமோ என்னன்னு தெரியலையே. அவங்க வேற வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும். இந்த சைடு வராங்களா? 2 பேரையும் பார்த்துட்டேன் நானு. இந்த மரத்து பின்னாடி ஒருத்தன் வரான், அவன் பின்னாடியே இன்னொருத்தன் வரான். 2 பேரும் பேக்கப்பா. எங்க பேக்கப் பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களை பிரிச்சுறான்டா குளோவில் போட்டானே. அந்த சைட்ல இருந்து இவன் வெடிக்கிறது. இவங்க 2 பேரும் டீமேட் தான் போல. குளோவில் போட்டு பாயலாம் பார்க்க இருக்கடா. யார் இவன் தெரியலையே. கிராஸ் பேர் அடிக்கிறது இவ்வளவு ஆவலா காத்துட்டு இருந்திருக்கான். ஒரே பொழந்துட்டானே. இந்த மேட்ச்ல எங்களை முக்காவாசி தடவை காப்பாத்துறது இந்த கொரோனா தான். கேரக்டர் ஸ்கில் அப்டேட்ல இது ஒண்ணு நச்சுன்னு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதையும் நீங்க ட்ரை பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ இது என்னென்ன கருபத்தியே விடுறாங்களே. குளோவால உடைக்கிருப்பாமா. எப்படியாவது உள்ள போய் செட்டில் ஆயிடணும். இந்த பக்கம் வந்துடுறா. உள்ள போயிருவான். உள்ள போயிட்டான். அந்த சைடு எவனோ பாயிறான். எல்லா பக்கமும் அடியா இருந்தா என்ன பண்றது. அந்த சைடு இருந்து அடிக்கிறான். இந்த உள்ள வந்துட்டான் பாருங்க. எங்க ஹிட் லிஸ்ட் போட்டவங்க இவங்க தான். இவங்க அவ்வளவு பொறுமையா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கரெக்டா உள்ள வந்துட்டானுங்க. ஒரு மெடிக்கெட் போட்டுட்டு என்ன அதுன்னு போய் பாத்துருவோம். ஒருத்தங்களை அடிக்க வந்துட்டு ஒருத்தன் பேக்கப்ல இருப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படியெல்லாம் இல்ல. 2 பேருமே அடிக்க வந்துட்டாங்க. இந்த எங்க 2 பேரும் அடிக்க வந்தானுங்கல்ல, இவனையும் அந்த கிராஸ் பயிர்காரன் அடிச்சிட்டு இருக்கான். அங்க இருந்து அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க இந்த கிராஸ் பயிர்காரன். அவனையும் சும்மா விடக்கூடாது. முதல்ல இவங்களே போய் பொழந்துட்டு அதுக்கப்புறம் அவனை பொழந்துட வேண்டியதான். இருக்காங்க பாருங்க. ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க உனக்கு பிரிச்சிடா. அடச்சை ஒரு புல்லட்டு கூட அவன் மேல படல. என்னதுன்னு தெரியலையே. குரோனா கேரக்டர் அடிச்சிட்டு இருந்தனோ அவங்களை பிரிச்சிட அடிச்சிட்டானு 2 பேரையும். இந்த கிராஸ் பயிர்காரன் எப்படா இருக்கான். அங்க இருந்து அழுத்திட்டே இருக்கான். அது எவன் மேலேயாவது புல்லட் போட்டு நாக்காயிடுறாங்க இல்லைன்னா செத்துடுறாங்க. அந்த கில் அவனுக்கு வந்துருது. எங்களை அடிக்க வந்த ஹிட்லிஸ்ட்லயுமே ஒருத்தனை நாக் பண்ணி வச்சிருந்தது இவன் தான். இப்போ என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னு தெரியலையே. அந்த பக்கம் இருந்து எந்த புல்லட்டுமே வரல ப்ரோ. ஐயோ ஏறி எதுவும் வரப்போறாங்களா? அப்படி வந்தாங்கன்னா பாம்பு எரிஞ்சிருவாங்க. நான் பேரும் உள்ள நிக்கிறேன். இவனை வேற நாக் பண்ணிட்டாங்களா? அப்ப அங்கேதான் இருக்காங்க. இன்னும் வரல போல. மறுபடியும் அடிச்சிட்டாங்களே. மறுபடியும் பொழந்துட்டாங்க. பரவாயில்ல. போய் நம்ம வெண்டிங் மிஷின்லாம் ரிவே பண்ண தேவையில்ல. அதுதான் புது அப்டேட் இருக்கேன். இந்த கிளோவால உடச்சனா அந்த ஹார்ட்டை போய் பிடிக்க முடியும் போலயே. ஒண்ணுமே தென்பட மாட்டேங்குது. இப்போ அதை உடச்சுதான் ஆகணும். உடச்சாதான் ஹார்ட்ல போய் உட்கார முடியும். இந்த ஹார்ட் அமைக்கி ஏறி வந்துட்டாங்க போலயே. கிளோவால உடைக்கிறாங்களே. கொஞ்சம் பொறுமையா இருக்கு ப்ரோ. இதை மட்டும் ரிவே பண்ணி முடிச்சிடறேன். நம்ம கொரோனா இருக்கு. இது முடியறதுக்குள்ள இவன் எப்படியாவது ரிவே வந்துட்டானா அந்த பக்கம் நான் போயிடுவேன். எப்படியாவது ரிவே வந்துட்டான். இந்த பக்கம் வந்துரு. இந்த கண்ணாடி எல்லாம் எப்படா உடைச்சிங்க? மொத்தத்தையுமே உடைச்சு வச்சிருக்காங்களே. எப்படியோ குளோவால போட்டு கவர் பண்ணிட்டேன். இருந்தாலும் அது எனக்கு ஒரு சேஃப் இல்ல தானே. இந்த குளோவால் கடிக்கிற பாம்பு போட்டாங்க. இப்போதைக்கு இந்த மரம் தான் நமக்கு சேஃபு. இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்கள பிரிச்சுறேன். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா? என்னடி இது?